ஹலோ கைஸ், வெல்கம் டு பிளாக் wolf என்டர்டைன்மெண்ட். நேற்று டெட்பூலை தொடர்ந்து இன்னொரு படம் வந்துருந்தது, டீனாவோட 50, அதாவது ராயன். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூவை பார்க்கலாமா? ராயன், இந்த படத்தோட டைரக்டர் தனுஷ். ரங்கி செய்வோம். ரைட்டரும் அவர் தான், தென் போயட்டும் அவர் தான், தென் ப்ரொடியூசர் சன் பிக்சர்ஸ். ஸ்டோரி பார்த்தோம்னா ஸ்டோரி வைஸ் கண்டென்ட்டு ஹெவியாக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சமே எப்படி சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஒரு சில இடத்துல அந்த லேக் பொசிஷன் தனியாகவே தெரியும், அந்தளவுக்கு இருந்தது. தென் ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருந்தது. ஆனால் ஆபத்தான மிருகம் ஓனாய் இருந்தது. கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே பக்காவாக இருந்தது. செகண்ட் படம் தான், ஆனாலுமே டைரக்ஷன் வைஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்டிங் வைஸும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆனால் ஸ்டோரி வைஸ் தான் கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ அது நெக்ஸ்ட் படத்தில் மாற்றிடுவாருன்னு நினைக்கிறேன். காஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. அந்த ரோலுக்கு என்ன எஃபர்ட் போட முடியுமோ அதை போட்டு சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. டீனா படத்தில் ஒரு ரவுடி பாயெல்லாம் நடிச்சிருந்தாவே அவர் எல்லாருமே முதுகுலேயே குத்துறாங்க, பாவம். நீங்கள் மெயின் வில்லன் எஸ்ஜேஎஸ் நினச்சிட்டு போவீங்க, ஆனால் எஸ்ஜேஎஸ் இல்லை. ஆனால் அந்த இடத்துல தான்டா இருக்கு ட்விஸ்ட்டு. அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்கே போட சொல்லு. எதையுமே சஸ்பென்ஸ் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ ரிவ்யூ, அதனால் பெருசாக ஒன்றும் ஓப்பன் பண்ணல. ஒரு சில கேரக்டரை பார்த்தாவே அடிக்கணும்னு தோணும். இந்த படத்துல அப்படி ஒரு கேரக்டர் இருக்கு, அது இவர் தான். அடுத்து ஹோல்சமாக படத்தில் பெரிய ப்ளஸ் என்னன்னா பாய், பெரிய பாய். பாய் 10 கிலோ வைப் வேணும் பாய். உசிரே நீதானே நீதானே நடலாவும் கூட. அவரோட வாய்ஸ் அந்த இடத்துல ரைஸ் ஆகும்போதே அவ்வளோதான், முடிஞ்சு. எல்லாருமே அப்படியே சோல் அப்படியே பறந்து போகுது தேட்டரில் அந்த அளவுக்கு இருந்தது. உசிரே நீதானே அந்த போர்ஷன்லாம், பாய் வித் கிங் பேங்கர். தென் ஃபைனலாக பார்த்தோம்னா அந்த படம் ஒரு ஏ-ரேட்டட் மூவி தான். ஆனாலுமே படம் ஃபேமிலியோட போய் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு, அட நல்லா தானே இருக்கு. இப்படி தான் படத்தை பார்க்கணும். இருந்தாலும் படம் உண்மையிலே நல்லா தான் இருக்கு. ஒரு குட் ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸ்கிராப்பை கம்பேர் பண்ணும்போது இது அப்படியே ஒரு காவியம் மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம் தேட்டரில். ஸோ ஓகே கைஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான், பிளாக் wolf. நன்றி, வணக்கம்.